வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பரங்கிக்காயை வச்சு சுவையான ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹல்வா பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு பரங்கிக்காயை நல்லா தோல் நீக்கிட்டு ஆவியில் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, அரை கப்பு நாட்டு சர்க்கரை, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி திராட்சை, அதுக்கு அல்வாக்கு தேவையான நெய். ஃபஸ்ட்டு வந்து பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி அல்வாவுக்கு பால் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதில் தான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்க்குறோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டிப்படும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த கோதுமை மாவு நல்லா வெந்து வரும். அந்த பரங்கிக்காய் பேஸ்ட்டோட அந்த பரங்கிக்காயும் கோதுமை நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரை கப்புன்றது உங்களுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் குறைவாக ஸ்வீட்னஸ் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி அதோடு சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கலக்கிட்டே இருங்க. பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு நெய் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அடி ஒட்டாமல் நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கிட்டே இருந்துட்டு வறுத்த முந்திரி திராட்சையும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்குறது இந்த கிளிப்பிங்ஸ் வந்து இதில் எடுக்க மறந்துட்டேன். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும்போது இறக்கிட வேண்டியதான். இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. பரங்கிக்காய் அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெய் தடவின பிளேட்டில் மாற்றிட்டு ஆறினவுடனே கட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே சூடாகவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.